Hello friends, welcome to Job Seekers Junction. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓலேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிபிஆர்எல் ரெக்ரூட்மெண்ட், அதாவது டெர்மினல் பேலிஸ்டிக் ரிசர்ச் லேபரேட்டரி, அந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை மக்களே, 70 அப்ரெண்டிஷிப்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது இப்போது டிஃபென்ஸ் லைனில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ரெண்டிஷிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்மியில் தான் போகணும், ஆர்மியில் வந்து சோல்ஜர் போர்டு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ டிஆர்டிஓன்றது என்னன்றதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது இந்தியன் ஆர்மி டைரக்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்டரில் இந்த ஆர்கனைசேஷன் வரும். இந்தியன் ஆர்மி அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் இந்த டிஆர்டிஓ. ஸோ அதுலேயும் ரிசர்ச்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் தான் இப்போ வந்து வேக்கன்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்ரெண்டிஷிப் பிளாட்ஃபார்ம் தான் இது, ஓகேங்களா? எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ரைனிங் பீரியட் தான் உங்களுக்கு. 1 இயர்க்கான அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங். இந்த சொன்ன இல்லையா, டெர்மினல் பேலிஸ்டிக் ரிசர்ச் லேபரேட்டரி, அந்த லேபரேட்டரியில் ரிசர்ச்சுக்கு தேவையான ஹெல்ப்பு, அது சம்மந்தமான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன ஏரியாவில் அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதுக்கான உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கணும் வித் ரெஸ்பெக்டிவ் இந்த கிரேடு கொடுத்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது ரிலேட்டடான ஐடிஐ கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து என்னென்ன வேக்கன்சி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து வெல்டர் அப்படின்னு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. செக்ரட்டேரியல் அசிஸ்டன்ட், அதுக்கு ஒரு 8 வேக்கன்சி. அதாவது செக்ரட்டரியேட்டில் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட், அதாவது கிளரிக்கல் மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு 8 வேக்கன்சி இருக்குது. ஸோ ஸ்டெனோகிராஃபர், இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மக்களே. ஸ்டெனோகிராஃபருக்கு 5 வேக்கன்சியும், ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ்க்கு 7 வேக்கன்சி, அதாவது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்குமே 5 வேக்கன்சி அண்ட் 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இது யாருக்கு தெரியாது, அதனால இது அப்ளை பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் எஸ்எஸ்சியில் ஸ்டெனோகிராஃபராக போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை சென்ட்ரல் போர்டில் நிறைய இஎஸ்ஐசி அந்த மாதிரி இதில் வந்து ஸ்டெனோ எடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஸோ அதனால தாராளமாக இந்த ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபருக்கும் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், அதுக்கு 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மக்களே. எலக்ட்ரிஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 6, ஃபிட்டர் 3, மெக்கானிஸ்ட் 6, எலக்ட்ரானிக் மெக்கானிக் 5, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு 3, டிரான்ஸ்மேன், அதாவது சிவில் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டிரான்ஸ்மேனுக்கு 1, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு மெக்கானிக் மட்டும் 3 வேக்கன்சி எடுக்கிறாங்க. ஸோ டியூனர் 6, கார்பெண்டருக்கு பதில் அந்த வேக்கன்சி இல்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70 வேக்கன்சி வந்து உங்களுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு அப்ரெண்டிஷிப் தான். ஸோ அதனால ஃபியூச்சரில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாராளமாக நீங்கள் ஆர்மி சைடு போகணுன்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஸ்டைஃப் வந்து அவங்க கொடுக்குறாங்க 1 இயருக்கு. இது ஃபஸ்ட்டு இந்த ஒரு 6 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7,700ம், அடுத்து மீதி இருக்கிற போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8,050 ருபீஸும் உங்களுக்கு ஸ்டைஃப் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. நாம்ஸ்ங்கிறது ஒன்று, நேஷனல் அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் போர்ட்டல். அந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்ளைங் தி எபோவ் மென்ஷன்டு போர்ட்டல், இந்த போர்ட்டலில் போய் இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, ஓகேங்களா? ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. இப்போ எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்றதை நம்ம கீழே பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் சில டாக்குமெண்ட்ஸை வந்து, அதாவது ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பீஸ்னா ஜெராக்ஸு, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸை, அதோடைய ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலில் ஒரு இதுக்கு சென்ட் பண்ணணும். அது என்னன்றதை தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டு, அதாவது மார்க் ஷீட், ஓகேவா? அதுவும் ஐடிஐ முடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கான மார்க் ஷீட்டையும், கேஸ்ட் சர்டிஃபிகேட், இது சென்ட்ரல் போர்டுங்கிறதுனால நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கனாலோ, இல்லை ஓபிசி நான் கிரீமி லேயரில் வந்தீங்கனாலோ, அல்லது இடபிள்யூஎஸ் பிடபிள்யூபிடி கேண்டிடேட் ஆயிருந்தீங்கனாலோ அதுக்கான கேஸ்ட் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டையும், அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப்னா ஒன்றும் இல்லை, ஆதாரோ, ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ ஏதோ ஒன்று, இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அதை சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனில் இதை அப்லோட் பண்ண முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ண முடியாது. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் பிடிஎஃபாக, அதாவது சிங்கிள் பிடிஎஃபாக கம்பைன் பண்ணி நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணாமல் நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும், ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி மார்ச், இதுதான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே அப்ளிகேஷனை போட்டுருங்க,
ஓகே, இந்த டேட்டுக்கு தாண்டி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். அதாவது எப்படி இது வந்து எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு, ஃபீஸும் கிடையாது. அப்போ எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் அப்ளிகேஷனை கோ த்ரூ பண்ணிட்டு அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை. ஓகேங்களா? அக்கார்டிங் டு வேகன்சிஸை பொறுத்து அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கேண்டிடேட் ஷால் பி செலக்டட் ஆன் மெரிட் பேசிஸ். உங்கள் மார்க் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லையா, 10th ஐடிஐ டிப்ளமோ முடி சர்டிஃபிகேட்லேருந்து உங்கள் மார்க் பர்சன்டேஜ் இருக்கும்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி மெரிட் பேஸ் பண்ணி, அதாவது யார் ஹையஸ்ட் மார்க் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மெரிட் லிஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது காம்படிஷன் நிறையா இருக்குன்னா நீங்கள் பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரியாது, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இன்கேஸ் ஆஃப் மார்க் வந்து இப்போ 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஸோ அதையும் டை பிரேக் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி உங்களை எக்ஸாக்டாக சூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ட்ரைனிங் பீரியட் எப்போ அப்படின்றத உங்களுக்கு ஃபியூச்சரில் இன்டிமேட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடி மூலியமாவோ இல்லை நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலியமாவோ அல்லது ஃபோன் மூலியமாவோ கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அதை சொல்லிடுவாங்க. இந்த ஆஃபர் ஃபார் த அப்ரெண்டிஷிப் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபர் ஃபார் த அப்ரெண்டிஷிப் வந்து உங்களுக்கு ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நீங்கள் பெர்மனன்ட் ஸ்டாஃபாக உங்களுக்கு எடுக்கப்படும் அப்படின்னு எந்த ஒரு ஹிண்ட்டுமே அவங்க கொடுக்கல. இது வந்து அப்ரெண்டிஷிப் ஜாப் தான். இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நீங்கள் எந்த எக்ஸாம்ஸாவது எழுதியோ அல்லது அவங்க ஏதாவது ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரிஃபரன்ஸாக வச்சு நீங்கள் போய்க்கலாமே தவிர, இந்த அப்ரெண்டிஷிப் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அத்தாரிட்டி அதாவது கன்ஃபர் பண்ணி அவங்க கொடுக்கல. ஓகேவா? இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மக்களே, எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 14 வருஷம் 14 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும், அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ 10th முடிச்சிருக்கனாலே அந்த ஏஜ் நம்ம தாண்டிடுவோம், அதனால பிரச்சனை இல்லை. 14 இயர்ஸ் தாண்டிட்டீங்கனாலே நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான மறுபடியும் சொல்கிறேன், அந்த போர்ட்டல் கொடுத்துருக்குறாங்க. 22ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸ்டினோலாம் வந்து இங்கே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால நீங்கள் மறக்காமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன வேகன்சிஸை கூட நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.